ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட காலை வேளையில அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த நாள் முழுவதுமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த தேவன் தாமே சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வரும் பொழுது அந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தவும் நம்மை ஆட்கொள்ளவும், நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல புதிய நாளை துவங்கும் பொழுது கர்த்தரை நாம் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு கூட அவரை நாம் நோக்கி பார்க்கின்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாய் கடந்து வருகின்றோம். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் நாம் வரும் பொழுதும் அந்த நாளை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் என்னை நடத்த போதுமானவர், அவர் எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்க போதுமானவர் என்று சொல்லி நாம் அவருடைய கரத்துல நாம் நம்முடைய நாளை ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக தர அவர் போதுமானவராய் இருக்கின்றார். இன்றைக்கும் கூட நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கின்றேன். Proverbs chapter 8 verse 32. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அநேக சத்தங்களை நாம் கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். எந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்பதை அறியாதபடிக்கு ஜனங்கள் காணப்படுகின்றார்கள். ஆனால் நானும் நீங்களும் ஒரு சத்தத்தை அறிந்திருக்கின்றோம். அதுதானே நம்முடைய தேவனுடைய சத்தமாக காணப்படுகிறது. அந்த சத்தத்தை நாம் கேட்டு நடக்கும்படியாக பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றார். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட நாம் கேட்கின்ற காரியங்கள், நம்முடைய காதுகளிலே வரக்கூடிய காரியங்கள் யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். அநேக காரியங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கும் பொழுது அது உலகத்திற்குரியவைகளா அல்லது என் கர்த்தர் என்னோடு கூட பேசுகின்றாரா, என்னுடைய தேவன் எனக்கு வேண்டிய காரியங்களை எனக்கு போதிக்கின்றாரா என்று சொல்லி நாம் கேட்கின்ற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். அது மாத்திரமல்லாதபடி என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நாம் கடந்து போகின்ற வழிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய வழிகளை நாம் காத்து நடப்போம் என்று சொன்னால் நானும் நீங்களும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் காணப்படுகின்றோம். இந்த நாளிலும் கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளை நாம் காத்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களையும் என்னையும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தட்டும், நம்மை ஆட்கொள்ளட்டும், நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தரட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை வழி நடத்தட்டும், அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென்.